கவுண்டமணி வருவார். ஸ்டார்ட் மியூசிக். பஞ்சி மிட்டாய் சேலை கட்டி, அண்ணாமலை, இது வந்து சாதாரண மூங்கில். சூரியன் படத்துல பாத்தீங்கன்னா கவுண்டமணி வருவார். ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னுவாரு. இது வந்து சூரியன்ல கேட்டீங்களா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்ந்து வரும். டேப் பேரு அண்ணாமலை. வந்தேண்டா பாலுக்கா, மார்ச்சாலே இப்படிதான் இருக்கும். ஆட்டோக்காரன் தள்ளலாம். இதே மாதிரிதான் அருணாச்சலம் படமும். அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. பஞ்சி மிட்டாய் சேலை கட்டி, அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. ஆசைன்னு ஒரு படம். ஆசையில என்ன இந்த கொஞ்ச நாள் போரு தலைவா நானே தானே. இந்த பிட்டு வசந்த் சார் என்ன கம்பல்சரி வாசிக்கணும்னு வாசிக்க வச்சார். அந்த இது சோலோ ஒன்று வரும், கோரஸ் சோலோ. அந்த ஸ்டிக்கெல்லாம் நாங்கள் வாசிச்சது தான். ஆமாம், அந்த சரணத்தில் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணுவோம். இதெல்லாம் சபீர் சார், முரளி சார் தான் ஐடியாவே. அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதான் வாசிக்கணும். அந்த கம்போசிங் வந்து நாங்கள் ஐடியல் பீச்சுக்கு போயிட்டோம். இங்கே கிடையாது. இந்த சாங்கை ஒரு 3 நாளும் ஐடியல் பீச்சில் தங்கிட்டு தேவா சார் இந்த டியூனும் போட்டாரு. அப்போதைக்கே கம்போசிங்ல தெரியல எனக்கு இந்த அளவுக்கு ஹிட் ஆகணும். சரியான ஹிட். கம்போசிங் வேற பக்கம்லாம் வச்சு கூட பண்றது. ஆமா, இங்கெல்லாம் கிடையாது. நாங்கள் நேரா இங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சீஸ்வர் பக்கமா போயிடுவோம். இங்கேயாவது ஒரு அமைதியான இடத்துல. கம்போசிங் ஒரு 1 hour தான் நடக்கும். நாங்கள் 1 hourல வந்து டியூனை போட்டுருவாரு. போட்டு ஜாலியாக வெளியில சுத்திட்டு இருப்போம். அப்படியே கடல்ல காத்து வாங்கிட்டு இருப்போம். அந்த நாட்கள் கிடைக்காது, திருப்பி கிடைக்காது. அந்த அளவுக்கு சுத்தணும். ஏஆர் ரஹ்மான். அதாவது கிழக்கு சீமையில படத்துல இருந்து நீங்க மெர்சலோலும் வச்சிருக்கேன். மெர்சலோலும் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கேட்டீங்கன்னா மயிலிறகேன்னு பாட்டீங்கன்னா அதுல ஓப்பன் சோலோ வச்சிருப்பேன். நாலு விட்டு வந்துடும். அப்புறம் பல்லையில வச்சிருப்பேன். இதே மாதிரி மதுரைக்கு போகாதடி சாங் கூட இந்த மாதிரி வச்சிருப்பேன். என்ன சொல்லுவார் இப்ப இந்த மாதிரி கம்போசிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் சொல்லுவாரா? எதுவுமே சொல்ல மாட்டாரு, அமைதியா பார்த்து. ஆமா, அவர் ரெண்டாவது அவர் வந்து பேட்டர்னு சொல்ல மாட்டாரு. பாட்டை கேட்டவொடனே வாசிங்க, உங்க கைக்கு வந்தாலும் வாசிங்கன்னுவாரு. ஆமா ஆமா, அவர் கைக்கு வந்தாலும் வாசிங்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிப்பாரு. சரி, அதுக்கப்புறமா வேற உங்க ஐடியா ஒன்று தனியா இருக்கும் சொல்லுங்க, அதுக்கப்புறமா சொல்லுவாரு. ஆமா, அதே மாதிரி தான் சங்கம் மூலம் வச்சிருப்பேன். மழைத்தொழில் வாசிக்க விட்டுட்டு அப்புறம் டியூன் பண்றது. அதை ஆமா, என்னென்ன நான் வாசிக்கிறேன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பாரு. தனித்தனியாக எடுத்து வச்சுக்கின்னு அதுக்கப்புறமா அவருக்குன்னு ஒரு ஐடியாவில் ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாரு. அதை சொல்லுவாரு.